வந்தேன்னா சமுதாயத்துல பெண் குழந்தை வச்சுலாம் எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க? பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி இந்த சமுதாயத்துல வந்து? அதுக்காக இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படம் எடுத்தது இன்னமேல் இந்த படத்தோட மேட்டர் முடியணும். காயத்ரி நல்லா நடிச்சிருக்கேனா? ஒரு மானங்கீனமா பார்க்க கூடாது. இந்த காலத்துல வந்து பொம்பளைங்க வந்து யூஸ் பண்றானுங்க. அத வெளியில சொன்னா வந்து ஆபத்தாயிடுமோன்னு பாக்குறாங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையில இது நடக்குது. உண்மை உண்மை உண்மை. நம்ம வெளியில சொன்னா அசிங்கமாயிடும். சொந்தக்காரங்க என்ன பண்றாங்கமா? இல்ல கூட அதுதான் உண்மை. தப்பு பண்ணவனுக்கு ஒண்ணு கட்டல. அதுதான் காயத்ரி கேரக்டருக்கு இருக்கும். தேங்க்யூ 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 தேங்க்யூ. JSK sir, thank you so much for giving me good opportunity. இந்த மாதிரி படங்கள் வரணும், நிறைய வரணும். வாங்க சார் ப்ளீஸ் சார். இது மாதிரி படங்கள் தான் வேணும் சார் எங்களுக்கு. இது வந்து நீங்க பயப்படவே வேண்டாம். நம்ம பெரிய படம் ஆப்போசிட்டா ரிலீஸ் பண்ணா கூட நம்ம படம் ஓடும் சார். ஐ அஷ்யூர் யூ தட் நான் எதுல வேணா எழுதித்தரேன். ஏன்னா நம்மளோட டீமே பெண்கள் டீம் சார். வந்திருக்காங்க என்னோட மகாராணிகள், இவங்க வந்து ஓட்டிடுவாங்க சார். ரொம்ப ரொம்ப நடிப்பு நல்லா. லாஸ்டா தான் நீங்க முகமுடி காட்டினீங்களா? அப்பதான் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டுபிடிக்க சங்கரி ஓகே கவர் இருந்துச்சு கொஞ்சம் சங்கரி வா. இவர பழக்கம் சொல்லி தேங்க்யூ. இருங்க எல்லாருக்கும் விசிங் கார்டு தரேன். டேலண்ட் நல்லா வெளிப்படும். சரியா? நீங்க ஃபீல் பண்ண வேணாம். கொஞ்சம் டீப்பா போயிருக்காங்க. மத்தபடி எல்லாம் சூப்பர். சொன்னதை கரெக்டா சொன்னீங்க. அடுத்த படம் சூப்பரா பண்ணுங்க. நல்ல படம். நீ எப்படி இந்த மாதிரி உலகத்துல இது மாதிரி ஆண்கள் வச்சு எப்படி பெண்கள் வந்து வாழ்வாங்க? எப்படி சமுதாயத்துல வந்து பெண்களை வச்சு நம்ம குழந்தைங்களை எப்படி வச்சுப்போம்? ஆண்கள் வந்து இவ்வளவு குருமா இருந்திருக்க, நீ செய்தது ரொம்ப தப்பு. என்ன இருந்தாலும் இந்த படத்துல வந்து படம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆண்களை வந்து நம்ம ஒண்ணுமே விடக்கூடாது. ஏன்னா கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க சார். ரியல் ஆயிட்டாங்க சார். இது மாதிரி ஒரு எப்படி பெண்கள் நாட்டுல வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஒரு ஒரு டாக்டரா இருந்து இன்னைக்கு உனக்கு பாதுகாப்பு வந்தேன்னா சமுதாயத்துல பெண் குழந்தை வச்சுலாம் எப்படி பாதுகாப்பா இருப்பாங்க? எனக்கு பயங்கரமான கோபம். உன்னை அடிக்கணும்னு வந்திருக்கேன் நானு. தாய்க்கு இந்த அக்கா தங்கச்சி யாரு இதை பண்ண முடியும்? இல்ல அப்படின்னா என்ன? பாலாஜி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி இந்த சமுதாயத்துல வந்து? அதுக்காக இந்த படம் எடுத்திருக்கோம். இந்த படம் எடுத்தது இன்னமேல் இந்த படத்தோட மேட்டர் முடியணும். இது ரொம்ப ரொம்ப சத்தியமா சொல்றேன். சமுதாயத்துல ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் சோசியல் மீடியா அந்த இன்ஸ்டா அதுல எல்லாம் நிறைய பெண்கள் வந்து பசங்கெல்லாம் ஆழமனத்துல விழுதுங்க. ஆனா நீங்க தயவு செஞ்சு எல்லா ஆண்களுக்கு சொல்றேம்மா, உங்க வீட்டு அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைச்சு அந்த இன்ஸ்டால போறது நிறைய இன்னைக்கு எவ்வளவு பேர் நான் பாக்குறேன் தெரியுமா? பெண் குழந்தைங்கள பொத்தி பொத்தி வளர்க்குறோம், அப்படியே கொத்திக்கிட்டு போயிடுறாங்க. ஏன் இந்த வேலை செய்யறாங்க? வேண்டாம். உங்க வீட்டுல அம்மா அக்கா தங்கச்சின்ற மாதிரி நம்ம சகோதரியா நினைச்சு எல்லா ஆண்களுக்கும் சொல்றேன். எல்லா பெண்களும் சொல்றேன், விழிப்புணர்ச்சியோடு இருங்க. கொஞ்ச நேரம் அப்படி தட்டிட்டு அந்த மல்லக்கா தூக்கி போயிடுவாங்க. தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்ல வருது, நம்மளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு. என்ன இப்போ இந்த காலத்துல வயசான கேள்வியை கூட விட மாட்டானுங்க. அது மாதிரி காலமா ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். இந்த படம் செமையா இருக்கு, சூப்பரா வரும் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நாங்க இந்த வரைக்கும் இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்ல சார். நிஜமா இவ்வளவு நாங்க எனக்கு 49 வயசு ஆகுது. நான் இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்ல சார். ஆனா என் பிள்ளைங்க நடிச்சு இருக்குதுங்கன்னா நான் சந்தோஷப்படணும். சத்தியமா யாரும் மாதிரி நடிக்க அவருக்கு சொல்லுங்க. அவர்தான் முதல்ல வந்தவங்க. வந்து மகாலாக்கு சொல்லணுமா?
நாங்க பிக் பாஸ்லயே அவரை பாராட்டிட்டோம். சாரி தள்ளோம் சாரி, ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தர் மனசாட்சி போயிருந்தா போதும். என் லைஃப்ல நடிப்புன்றது வந்து சும்மா கிடையாது. அதுக்கெல்லாம் நீங்க என்ன டேப்லெட் பாட்டீங்களோ, ஆனா சத்தியமா சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரோட சாப்பா ரொம்ப நல்லா இருக்கு படம். இது பார்க்க வேண்டிய படம். ஒரு வீட்டுல இருக்கிற அறியாத பசங்க 18 வயசு இருக்கிற புள்ளைங்க கண்டிப்பா அந்த படத்தை நம்ம போட்டு காட்டணும், பட்டு கூட்டு வந்து காட்டணும். அதே மாதிரி ஆம்பளை புள்ளைய பத்தி வச்சுக்கிறோம் பாரு, அதுதான் பாத்துக்கணும். அதுல பண்றாங்க நான் ஒன்ன பத்தி வச்சு நான் பண்ற பாடு நல்ல புள்ளன்ற ஆனாலும் இப்போ இருக்கிறதுக்கு இந்த காலத்துல பசங்களை பார்த்து வளர்ந்தா முறை. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா நாங்கள் இன்னும் படம் எங்களுக்கு சார் போட்டு காட்டல, நாங்கள் இன்னும் படம் பார்க்கல. ஸோ இங்கே வந்த பிறகு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, எப்போ படம் முடியும், அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. பட் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இங்கே வந்தது ஃபுல்லாமே வந்து லேடிஸ் தான். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ சார். படம் நல்லா தான் இருக்குது. நாங்கள் பார்த்த வரையும் இது ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பான விஷயம் தான். இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். சார் இந்த படம் பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிட்டேன் சார். சமுதாயத்தில் ஒரு பெண்களும் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்கன்றத தத்ரூபமாக சொல்லியிருக்காரு டைரக்டர் சார். ரொம்ப கண் கலங்கிட்டேன் இந்த படம் பார்த்து. இதெல்லாம் ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படம் சார். இதை பார்த்து எல்லாரும் ஒரு ஆண்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாடம் புகட்டியிருக்காருன்னு இதில் நல்லா தெரிய வருது சார். ரொம்ப அருமையாக இருந்தது அது படம். நானே ஒரு சில இடத்துல கண் கலங்கிட்டேன் சார். நன்றி, தேங்க்யூ. இந்த படம் எடுத்திருக்க இது என்னன்னா, அந்த லேடிஸ் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க பண்ணியிருக்கிறதுல இது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க வெளியில் வரும்போது அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ அப்படின்றதுல தாண்டி மக்களுக்காக அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த விழிப்புணர்வு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லேடிஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு. ஃபயர் மூவி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் ஷோ விமென்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து இது எல்லாருமே விமென்ஸ்னு இல்லை, ஒரு பெண் குழந்தை பெற்ற ஒரு பேரண்ட்ஸு, ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இது வந்து ஒரு நல்ல ஒரு சமூக விழிப்புணர்ச்சி படம்னு சொல்லலாம். ஆக்சுவலி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் முன்னாடிலாம் கிடையாது. ஸ்கூலில் வந்து இந்த குட் டச் பேட் டச்னு இந்த குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு டீச் பண்ணுற விஷயம் இப்போ எல்லாருக்குமே எல்லா ஸ்கூல்லையும் அது கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி வந்து கொஞ்சம் அடல்ட் குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளும், ஒவ்வொரு பெண்ணும் ஒரு அடல்ட் ஸ்டேஜில் எப்படிலாம் அவங்க வந்து மிஸ்யூஸ் ஆகிறாங்க, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பிரச்சனைகளை இன்னும் நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் அவங்க நிறைய பேர் சூசைட் அட்டம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த என்டையர் டீம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜேஎஸ்கே சார் ரொம்ப சூப்பர் மூவி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரோட பெண்களோட ஓட்டு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இப்போது ஃபயர் அப்படின்னு ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன். இது வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவ்யூ ஷோ. உண்மையிலேயே நான் வந்து ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் கிடையாது. நான் என்னோடய ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் இது வந்து ஜேஎஸ்கே சார் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த படத்தில். பெண்களோட பாதுகாப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் போல்டு சீன்ஸ் இருக்கிறதால யூஏ சர்டிஃபிகேட் வாங்கினதாக சொல்லியிருக்காங்க. போல்டு இன் த சென்ஸ் வாட் நம்ம ஹீரோயின்ஸ் இன்னைக்கு பண்ணாத சாங்ஸா அப்படிலாம் இல்லை. அந்த அளவு கூட இதிலலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஃபேமிலியோட 18 வயசு இருக்கிற பெண் குழந்தைங்களாகட்டும் ஆண் குழந்தைங்களாகட்டும் பேரண்ட்ஸோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படங்க இது. பயங்கரமான அவேர்னஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ். ஆக்சுவலி இப்போ தான் ஃபயர் மூவி பார்த்துட்டு வந்துட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசன்ட் டேஸில் வந்துட்டு உமன்ஸ் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டின மாதிரி இருந்துச்சு. தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாலா ஹீரோன்னும் போது நான் அப்படியே அட்மியர் பேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவர் நெகட்டிவ் ரோலில் இருக்காருன்றது கூட மறந்து நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கொஞ்சம் இன்டிமசி சீன் மட்டும் இன்டீட்டெயிலாக இல்லாமல் ஜஸ்ட்டு ஓவராலாக காமிச்சுட்டா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஓவராலாக படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன். ஒரு விழிப்புணர்வான படம் இது.
நான் வந்து 2 பெண் குழந்தைங்களை வச்சுருக்கேன். எனக்கு இந்த படம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த படம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, பெண் பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கண்காணிப்பு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான். படம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது மேடம். நீங்கள் சமுதாயத்தை எதிர்கொண்டு இந்த படத்தை வந்து நீங்கள் மக்களுக்கு லேடிஸ் நிறைய பின்னாடி வர லேடிஸுங்களுக்காக நீங்கள் இதை ஒரு தைரியமாக பண்ணியிருக்கீங்க. உங்களை சமுதாயத்தில் ஒரு நாலேஜ் இல்லாதவங்க பார்க்கும்போது தப்பா நினைப்பாங்க. ஆனா விழிப்புணர்வோட பாக்குறவங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இதை பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதனால வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க, தன்னை இழக்கிறவங்க கூட ஐயோ இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்னு நினைச்சு அவங்களே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைய, ஒரு வைராக்கியத்தையும் ஒரு தைரியத்தையும் இந்த படத்துல நீங்க காட்டியிருக்கீங்க. அதுதான் ரொம்ப அதுதான் நம்மளோட மோட்டிவே. தேங்க்யூ ஸோ மச்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. உமன் ஓரியன்ட் மூவி ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். வெறும் உமன் வச்சு ஷோ போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸில் வந்து உமன்ஸ் ஓரியன்டாக ஒரு அப்பானா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்தது. டேரக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி பேக்ரவுண்டில் மியூசிக் நல்லா இருந்தது. சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு. ப்ராப்ளம் வந்து கேர்ள்ஸ் சைடு நான் நம்பி ஏமாறுறேங்கிறத நல்லாவே சொல்லியிருக்காங்க இந்த மூவியில்.